ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து அண்ணே வணக்கம். ஆண் பாவம் ரிவ்யூக்காக வந்திருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ரியோவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. ரியோ வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படம் அதான் ஜோவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வேற வேற மாதிரி இந்த ஜோடி வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதுல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. இது மொத்தமும் பிளாக் ஷிப் டீமா அந்த அதுல இருக்கிற எடிட்டரா இருக்கட்டும், அதுல இருக்கிற டேரக்டரா இருக்கட்டும், ரியோவா இருக்கட்டும், ஸோ மொத்தமா சேர்ந்து க்ரோ ஆகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ படம் நல்லா இருக்கு. நீங்களும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க புகழ் தீனா. ஆக்சுவலாக 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். என்னன்னா ஒரு ஆக்சுவலா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படம். இது எதுவும் பேசிடக்கூடாது இப்போதைக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி குடும்பத்தோட நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அழகான படம். நல்ல காமெடி, எமோஷனல், வேற லெவலில் இருக்க படம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. சூப்பர். ரியோ செலக்ட் பண்ற ஒவ்வொரு படமும் வந்து நல்ல அழகான கான்செப்ட் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. சூப்பர். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆண் பாவம் பொல்லாதது, அதுல வந்து ஒரு மென்னுடைய உமனுடைய ஈக்குவாலிட்டியை பத்தின ஒரு படம். ஆக்சுவலி ஈக்குவாலிட்டின்றது அந்த ஸ்கிரீன் பிளேயே இருந்தது. எந்த இடத்துல ஈக்குவலா காட்டணுமோ அதே மாதிரி 2 சைடும் ஈக்குவலா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் கனெக்ட். எப்படின்னா இதை பார்க்கும்போது ஆமா நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நடக்கும்ல, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரைட்டிங் வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதே மாதிரி ரியோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்துக்கும் அவர் வந்து சூஸ் பண்ற கண்டென்ட்டும் யூனிக்கா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த மாளவிகா அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த படத்துக்கும் ஜோ படத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துடைய ஒரு செகண்ட் ஹீரோ வந்து விக்னேஷ் காந்தன் வந்து நம்ம ஒரு ஹியூமரா காமெடியா பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டரா இந்த படத்துல பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம் ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ எல்லாருமே மறக்காம வந்து பாருங்க. அந்த அவங்கள ஃபாலோ பண்ணாரு, அவர் பேர் என்னன்னு தெரியல. சீன்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. அக்டோபர் 31 வந்து படம் ரிலீஸ். ஜெய்சன் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருப்பாரு. ஹியூமரை வந்து அழகா எல்லா இடத்துலயும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஸோ எல்லாருமே மறக்காம மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. சூப்பர். எல்லாரும் ஃபேமிலியோட போய் அக்டோபர் 31 பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மேம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். இன்னைக்கு ஆண்பாவம் பொல்லாதது படத்துடைய ப்ரீமியர் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பா இந்த படத்தை நிறைய இடங்கள்ல யங் கப்புள்ஸ்னு இல்லை, எல்லா கப்புள்ஸுமே வந்து மிகச்சிறப்பாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு படம் நம்ம லைஃப்ல நடந்துக்கக்கூடிய நிறைய யதார்த்தமான விஷயங்களை சிறப்பாக பேசுது. ரொம்ப நகைச்சுவையோட பேசியிருக்காங்க. ரியோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆர்ஜே வினேஷ்காந்த் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜென்சன் திவாகர் பிரதர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்துல ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து கலை ப்ரோ வந்து ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காரு. அப்புறம் ரைட்டர் சிவமுருகேசன் ப்ரோ அவரும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டோட்டலா நம்ம ஆண்பாவம் பொல்லாத படத்தை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது நான் வந்து மென்னை சப்போர்ட் பண்ற படம்னு நினைச்சேன் டைட்டில் பார்த்துட்டு. பட் படம் 2 சைடுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் கலையரசனும் ப்ரொடியூசர் சக்திவேலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபெமினிசமும் பேசி ஃபேக் அக்யூசேஷன்ஸும் பேசி அது இல்லாம பேரண்டல் கஸ்டடி டிஸ்பியூட்ஸை பத்தியும் பேசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு எல்லாருமே என்ஜாய் பண்ற படமா இருக்கும். பட் அதை வந்து டார்க்காலாம் சொல்லாம ரொம்ப ஹாப்பியா நம்ம நல்லா என்ஜாய் பண்ற விதத்துல சொல்லி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண் பாவம் பொல்லாதது வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். Thank you very much for giving this opportunity to watch this movie. All the very best, the team. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படம். கலை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப அமேசிங்கான ஒரு கான்செப்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருக்க வக்கீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அனைத்து லாயர்களும் பார்க்கணும், அனைத்து பெண்களும் பார்க்கணும், ஆண்களும் பார்க்கணும்னு ஆண் பாவம் பொல்லாததுனால ஏதோ ஒரு
ஆம்பளைங்களுக்காக வக்காலத்து வாங்குற படம்னு கிடையாது. உண்மையிலேயே வந்து ஆண்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறத ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையில பிரமாதமா சொல்லியிருக்காரு டைரக்டர் கலை. வாழ்த்துக்கள். அண்ட் ரியோவோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். ரியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்ஜே விக்னேஷ்கா எத்தனையோ திரைப்படங்கள்ல காமெடி ஆக்டரா நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல வந்து ஒரு சீரியஸான ஒரு ரோல், அந்த சீரியஸான கேரக்டர், அந்த கேரக்டரை அவ்வளோ அழகா அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஹீரோயின் அவங்களுடைய ஓன் வாய்ஸ் அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் வாஸ் அமேசிங். ஒரு சாங் வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு டான்ஸ் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. அண்ட் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மூவி. நான் நிஜமா சொல்றேன், இது பேச்சுக்கெல்லாம் சொல்லல. ஆண் பாவம் பொல்லாதது இஸ் கோயிங் டு பி அ ராக்கிங் ஃபிலிம் இந்த வீக் ரிலீஸ்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபைனலி பாரத். ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேக் ஃபெமினிசத்தை பத்தி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி படம் பண்ணியிருந்தாங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டா, செம்ம ஜாலியா, சூப்பரா இருந்துச்சு. ரியோனா இது வரைக்கும் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா இந்த படம் தான். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆர்ஜி விக்னேஷனே ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஜேசனா இருக்கட்டும் அண்ட் ஹீரோயினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கனெக்டிவா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஜென்ரலாவே எனக்கு இவங்க படம் பண்ணாலே அது பயங்கரமா இருக்கும். அண்ட் கலையரசனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். அவர் ஆரம்பத்துல இருந்து நான் அவர் டிராவல் பண்ணிருக்கேன். எங்க அண்ணன் அவருடைய முதல் படம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தேன். அண்ட் எடிட்டிங் ஆல்சோ பயங்கரமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஃபேமிலியோட வந்து பாருங்க. இது பக்க ஃபேமிலி கமர்ஷியல் படம். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். படம் சூப்பரா இருந்தது. ரியோ செம்மையா பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்து நிறைய புதுசா கல்யாணமானவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். அண்ட் என்ன சொல்றீங்க, வெரி வெரி ரிலேட்டபிள் ஃபிலிம். ஸோ எல்லாருமே பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ரியோ சூப்பரா பண்ணியிருந்தாரு, மாணவிகா அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க, டிஓபி அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு, டைரக்ஷன் டீம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இட்ஸ் a beautiful film, வெரி ரிலேட்டபிள். ஸோ எல்லாருமே தியேட்டர் வந்து படம் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கலை வந்து எங்களோட ஃப்ரெண்டு. ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகுற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ரிலேட் பண்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா எடுத்து புரிய வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சில விஷயங்கள் எங்களுக்கு வந்துட்டு என்ன இப்படி போகுது அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இன்டர்வெல்க்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது பாருங்க, விறு 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 அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலை டைரக்டரா பாக்குறதுக்கு. அண்ட் படம் கண்டிப்பா நல்லா ரீச் ஆகும். நீங்க எல்லாரும் நல்லா ரீச் பண்ணணும். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ப்ரெஷருக்கு நடுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி முடிவாச்சு. இந்த மாதிரி படம் ரிவ்யூ ஒன்று அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு தான் மாதேஷ் மாணிக்கம், சினிமாட்டோகிராஃபர் படத்துக்கு. ஓகே, ஆண் பாவம் படத்துக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வந்து மெயின் கேரக்டர்ஸ் பையன் இவங்க 2 பேரும் சுற்றி ஒரு படம். ரொம்ப கண்டென்ட்டு, ஒரு ப்ரிமைஸு அப்படி இப்படின்னு மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு பையன் பொண்ணுக்கான ஈக்குவேஷன், இந்த ஈகோ நம்ம பார்த்துருப்போம். இந்த குஷியிலேருந்து ஆரம்பிச்சு சொல்லலாம். இப்போ ஓமை கடவுளே, அப்புறம் இப்போ தலைவன் தலைவி, வட்டா குஸ்தி மாதிரி படங்கள். அந்த வரிசையில் எனக்கு வந்து ஆண் பாவம் ரொம்ப ஒரு சைடாக இல்லாமல், பயாஸ்டாக இல்லாமல், டைட்டில் மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குறிப்பாக இன்னைக்கு சொசைட்டிக்கு காமிச்சிக்கிறதுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை பர்சனல் லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் பாதிப்பு கிரியேட் பண்ணுறது ரியோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. நாளைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் விக்னேஷ் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவலாக நல்லா இருந்துச்சு, மியூசிக்காக நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு. சொல்லப்போனால் சில விஷயங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். நிறைய பேர் வந்து இப்போவே தேட்டருக்குள்ள சின்ன சின்ன கவுண்டர்ஸு ஆன்லைன் எல்லாத்துக்குமே விசிலும் கிளாப்ஸும் கேட்கணும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் என்னைய மறந்து எங்கே இருக்குன்றது மறந்து என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படம் இருக்கும் நம்புறேன். வாழ்த்துக்கள் டேவிட் கலையரசன் தங்கைகளுக்கும் சரி, ரைட்டர் சிவா 2 பேருக்கும் சரி. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக தேட்டர்ஸில் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இப்போதான் ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பார்த்து வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல படமா இது இருக்கு. இதுல வந்து எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியோ அடுத்தடுத்து வந்து ஜோவா இருக்கட்டும், ஸ்வீட் ஆர்ட்டா இருக்கட்டும், இப்போ இந்த படமா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் அடுத்தடுத்து அவரோட லெவல் ஆஃப் ஆக்டிங், அதுக்கப்புறம் அவரோட ஸ்கிரிப்ட் சூஸிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் விக்னேஷ்காந்த் வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஃபன்னா பார்த்துருப்பேன். இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டரா அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கு. இந்த படத்தோடைய ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் மேல வச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினா இருக்கட்டும், அவங்க ஜோ படத்தில் நடிச்சாங்க, ரொம்ப அழகா பண்ணுங்க. முக்கியமா வந்து ஜென்சன் திவாகர் அவர் வந்து ரப்பர் பந்து, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு படமா இருக்கும். அவ்வளோ அழகா வந்து காமெடி பண்ணி சூப்பரா எல்லாரும் என்டர்டைன் பண்ணிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ், நல்ல ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் வரும், அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. படமாவே இது வந்து ஒரு சூப்பர் படம். ஒரு ஃபேமிலியா போய் நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் பார்த்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கலை என்ன அதாவது படத்தில் வந்து யாரை மென்ஷன் பண்ணுறதே தெரியாமல் ஒரே ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ கலை அண்ணா டிரெக்டர், அவருக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அவரே ஒரு 8 வருஷமா தெரியும். அண்ட் விக்கி அண்ணா, ரியோ அண்ணா, மாலவிகா அண்ட் ஜென்சன் ப்ரோ, இந்த மாதிரி பயங்கரமா எங்கே திரும்பினாலுமே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை ஒரே படத்தில் ஒன்றா பார்க்குறதுக்கு. அண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டை ரொம்பவே ஒரு எமோஷனோட டீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூப்பர், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காம எல்லாரும் படத்தை பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஹாய், நான் ஃபவுசி. நான் ஆல்ரெடி ஸ்வீட் ஹார்ட் படத்துல ரியோ அவங்க கூட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்தேன். ஸோ படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஜென்ரலான விஷயம், எல்லாரும் லைஃப்ல டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ் லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை எவ்வளோ நீட்டா ஹேண்டில் பண்ணலாம், அது யங் ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, ரொம்ப லேட்டா இருக்கிறவங்க சீனியர் ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ மூவி வாஸ் வெரி குட். பார்த்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தனியா வந்து படம் பார்த்தா கூட என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. சூப்பர் குட் மூவி. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவான். ரியோட எந்த ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாலும் நான் அந்த இடத்துல வந்து அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவன் கிட்ட அதை பத்தி பேசணும். பட் உண்மையாவே அவன் என்கிட்ட சொன்ன மாதிரியும் அண்ட் அந்த கதையில இருக்கிற ஆண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும், பெண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாததை வந்து நாங்க ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ஐ எம் ஷுவர் ஆல் த யங் கப்பிள்ஸ் ப்ராப்ளி அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு படம். கலை ரொம்ப சூப்பரா வந்து படம் எடுத்திருக்காரு. அண்ட் நடிச்சவங்க எல்லாருமே இட் டிடன்ட் ஃபீல் லைக் பீப்புள் வர் ஆக்டிங். அது அப்படியே ஒரு நேச்சுரலா நாங்க அப்படியே எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்தது. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது டெஃபினட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஸ்பெஷலி கப்புள்ஸ் நீங்க இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் விஷிங் only the best for Rio, for all his future projects and everything that he does. Thank you.